ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரே போற்றி போற்றி. நிகழ்ந்தேறிய 49 தின சக்கரா தியானங்கள் குறித்தும் எவ்விதம் எளிமையாய் சக்கரங்களை தூய்மையுறுத்த இயலும் என்பது குறித்தும் ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் வழங்கிய உன்னத அருளுரை. அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களுக்கு ஆகாய ஆற்றல்களை பூரணமாய் அருளி கருணை நிறைந்த ஆன்மாக்களாய் உருமாற்றிடவே மகாகாலேஸ்வரராகிய யாம் உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை அருளி உள்ளோம். பூரணமாய் ஏற்றவர்கள் சத்தியயுக வாசிகள் ஆவர். ஏன் யாம் இத்தருணத்தில் கலியினில் உழன்று கொண்டிருக்கும் மானுட ஆன்மாக்களுக்கு தேகத்தின் இயக்கத்தினை உணர்த்திட முயல்கின்றோம் எனில் அதற்கான முழு முதற் காரணம் உங்களது அன்னையாம் ஆதி சக்தியே ஆவார். உங்களது தேகங்களில் எவ்விதம் உயிர் சக்தி குன்றி உள்ளது என்பதனை உணர்ந்து ஆற்றல்களை அருளிடவே கோரி உள்ளார். எம்முள் ஒடுங்கும் சக்தியே எமது விரிவான இயக்கத்திற்கு காரணமாகின்றது. ஆன்ம ஆற்றல்களாய் மலர்ந்து உங்களது சகசிராரா சக்கரத்தோடு கலப்புற்று யாம் தேகத்தினில் பிரசன்னமாய் உருக்கொண்டதன் மூலம் உருவாகியுள்ள மாற்றங்களை உணருங்கள். தொடர் செயலாய் உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை ஏற்க வேண்டும். சாத்வீக உணவும் அன்பு நிறைந்த உணர்வும் உங்களை முற்றிலும் மாற்றியே அமைத்துவிடும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மாறுபட்ட பதிவுகள் நிலைத்துள்ளன. சிலர் கவலையோடும் பயத்தோடும் வாழ்கின்றனர், சிலரோ ஆனந்தமாய் வாழ்கின்றனர். அனைத்திற்கும் காரணம் உங்களது சுவாச காற்றும் அதன் நிலைப்பாடுகளுமே ஆகும். எந்த சக்கரத்தினை எவ்விதம் தூண்டினால் ஆழ்ந்த மன அமைதி சித்திக்கும் என்றே உணர வேண்டும். சுவாசிக்கும் காற்றானது எந்த பதிவுகளின் மீது படர்கின்றதோ அத்தகைய நிலைகளே புறத்தினில் பிரதிபலிக்கும். எங்கு பதிவுகள் அதிகம் உள்ளதோ ஆங்கே சுவாசமும் ஈர்க்கப்பட்டு பிராண சக்தியும் பகிரப்படுகின்றது. தீய பதிவுகளை அழித்து நல்ல பதிவுகளை அதிகரிக்க செய்வது ஒன்றே உகந்த வழியாகும். அதன் பொருட்டே யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் அருளப்படுகின்றன. உடற்கழிவுகள் நீங்கிட தேகத்தினால் பயிற்சிகளை ஏற்க வேண்டும். தீய பதிவுகள் என்பது கழிவுகளில் மாத்திரமே நிலைக்கும். அமில கழிவுகள் நீங்கினால் மாய கர்ம அகங்கார பதிவுகளும் நீக்கம் அடையும். எனில் அனைவரும் உணர்ந்து செயலாற்ற கடவது. மனம் அமைதியாகவும் சாந்தியுடனும் இயங்கிட தேகம் பொலிவாய் அமைந்திருக்க வேண்டும். யோக பயிற்சிகளை ஏற்க இயலாத மானுடர்களுக்கும் யாம் ஓர் எளிய உன்னத மார்க்கத்தினை எடுத்துரைப்போம். அனைவருமே எளிதினில் பயின்று பலன் அடையலாம். உங்களது மூலாதார சக்கரம் சீராய் இயங்கிட பாதங்களை அழுத்தம் கொண்டு இயக்க வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கரங்களின் மத்திய பகுதியே உதவிடும். மணிப்பூரகமோ ஐம்புலன்களில் ஒன்றான வாய் பகுதியினை சார்ந்தது. அநாகதம் என்பதோ நாசிகளை சார்ந்தது. விஷுக்தியானது செவிகளையும் ஆக்ஞை என்பது விழிகளையும் சார்ந்திருக்கும். சகசிராரா என்பது சிரசின் உச்ச பகுதியினை சார்ந்தது. அனைவருக்கும் ஓர் எளிய முறை பயிற்சிகளை எடுத்துரைக்கின்றோம். யோக பயிற்சிகளை ஏற்பவர்களும் ஏற்க இயலாதவர்களும்
இதனை எளிதினில் ஏற்கலாம். 1. மூலாதார சக்கரத்தினை தூண்டும் பயிற்சி. கால் பாதத்தின் மத்திய பகுதி. உள்ளங்கால் பகுதியினை ஏற்றே அனைவரும் செயல்புரிய வேண்டும். முதலில் இடது பாதத்தின் மத்திய பகுதியினை வலது கரத்தின் பெருவிரல் கொண்டு 3 முறை சுழற்றுவது போன்று அழுத்த வேண்டும். அத்தருணத்தில் இறைவனை நோக்கிய நல்ல வழித்தடத்தினில் மாத்திரமே பயணிப்பாயாக என்றே உரைத்து கால்களுக்கு நன்றிகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் இதனை போன்றே வலது பாதத்தின் மத்திய பகுதியினை இடது கர பெருவிரல் கொண்டு 3 முறை இவ்விதமே உரைத்து அழுத்தம் நல்கிடல் வேண்டும். பின்னர் மீண்டும் இடது பாதத்தினை வலது பெருவிரல் கொண்டு தீண்டி அழுத்தம் நல்கிடல் வேண்டும். 3 முறை அழுத்தி மூலாதார சக்கரமே சீராய் இயங்குவாயாக என்றே உருகி பிரார்த்திக்க கடவது. இறுதியில் 1 முறை மீண்டும் அழுத்தம் நல்கி ஆதி மூல கணபதியே போற்றி என்றே உரைக்க கடவது. இதன் மூலம் மூலாதார சக்கரம் எளிதாய் சீரமைக்கப்படும். இதனை போன்று வலது பாதத்திலும் செயலாற்ற கடவது. உணர்வுகளினால் ஏற்று செயல்புரிய உன்னத பலன் கிட்டும். 2. சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூண்டும் பயிற்சி. கரங்களின் மத்திய பகுதியினை ஏற்க வேண்டும். கால்களுக்கும் மூலாதார சக்கரத்திற்கும் பெரும் தொடர்பு உள்ளதனை போன்றே கரங்களில் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கான தொடர்பு நிலைகள் உண்டு. ஒற்றை கால் தவம் எனும் யோக பயிற்சி அருளக்கூடிய ஆற்றல்களை இச்செயலும் அருளிடும். இடது உள்ளங்கை பகுதியினை ஏற்று வலது பெருவிரல் கொண்டு 3 முறை சுழற்றியது போன்று அழுத்தம் நல்க வேண்டும். அத்தருணத்தில் கரங்களே நற்செயல்களை மாத்திரமே ஏற்க கடவது என்றே உரைத்து நன்றி உணர்வோடு செயலாற்ற வேண்டும். பின்னர் அதனை போன்றே வலது கர மத்தியில் இடது பெருவிரலை கொண்டு 3 முறை அழுத்தம் நல்க வேண்டும். பின்னர் மீண்டும் இடது கர மத்தியில் வலது பெருவிரல் கொண்டு 3 முறை அழுத்தம் நல்கி சுவாதிஷ்டான சக்கரமே சீராய் இயங்குவாயாக என்றே உருகி உரைக்கவும். இறுதியில் 1 முறை தனித்து அழுத்தம் நல்கி கால பைரவரே போற்றி என்றே உரைக்க வேண்டும். இதனை போன்றே வலது உள்ளங்கையிலும் செயலாற்ற கடவது. 7 முறை அழுத்தம் நல்குவதினால் சுவாதிஷ்டானத்தோடு அடங்கிய 7 சக்கரங்களுமே சீர் அமையும். 3. மணிப்பூரக சக்கரத்தினை தூண்டும் பயிற்சி. வாய் பகுதி. மணிப்பூரக சக்கரத்தினை தூண்டி சீராய் இயக்கிட ஓர் உன்னத மார்க்கம் உண்டு. உங்களது வாய் பகுதியினை காக்கும் உதடுகளின் மேல் பகுதியின் மையத்தில் நாசி துவாரங்களின் அடிப்பகுதியில் 2 கரங்களிலும் உள்ள முதல் விரல் எனும் ஆள்காட்டி விரல்தனை இருத்தி உதட்டு பகுதியின் மேல் கோடு போன்று நிலைக்கும் பகுதியினை மெல்லனவே அழுத்தம் நல்கி கீழ் நோக்கி ஈர்க்க வேண்டும். ஓர் முழு சுற்றுதனை இவ்விதம் அழுத்தம் நல்கிட உடன் மணிப்பூரக சக்கரம் தொடர்பு நிலையினை ஏற்கும். இவ்விதமே மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் 2 கரங்களின் 2 விரல்களையும் கொண்டு அரை வட்டமாய் சுழற்றிடல் வேண்டும். முதல் 3 முறை சுழற்றுகையில் நல்ல சாத்வீக உணவுகளை ஏற்று நல்ல சொற்களையே உதிர்பாயாக என்றே எண்ணி நன்றி உரைத்து செயலாற்றுக.
பின்னர் மீண்டும் 3 முறை சுழற்றுகையில் மணிப்பூரகச் சக்கரமே சீராய் இயங்குவாயாக என்றே உரைத்து செயலாற்ற வேண்டும். இறுதியில் 7ஆம் முறை மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் மெல்ல சுழற்றும் தருணத்தில் சத்குரு மகா அகத்தியரே போற்றி என்றே உரைத்து நன்றியுடன் செயலாற்ற வேண்டும். 4. அநாகத பயிற்சி. நாசிகள். அநாகதம் என்பது வாயுவினாலும் குருதி எனும் நீர்மத்தாலும் சீராய் இயக்கப்படுகின்றது. நாசிகள் என்பது இதற்கு உரித்தான பயிற்சி களமாகும். அனைவரும் 2 கரங்களின் முதன்மை விரலாய் விளங்கும் ஆள்காட்டி விரல்தனை கொண்டு நாசியின் துவக்க பகுதியான 2 விழிகளின் மைய பகுதியிலிருந்து இருபுறமும் நாசிகளை ஒட்டிய நிலையில் அழுத்தம் நல்கி நாசி துவாரங்களின் மையத்தை அடைந்தவுடன் நடு நாசியின் மேல் பகுதியில் நிலைத்திருக்கும் எலும்பு பகுதியின் மீது அழுத்தம் நல்கிய வண்ணமே துவங்கிய நிலையினை அடைய வேண்டும். இவ்விதமே 3 முறை சுழற்றிடல் வேண்டும். அத்தருணத்தில் உன்னத பிராண காற்றினையே உணர்ந்து சுவாசிப்பாயாக என்றே உருகி உள்முகமாய் உரைக்க வேண்டும். பின்னர் 3 முறை நாசியின் மைய புள்ளியில் துவங்கி மத்தியில் உள்ள எலும்பு பகுதியின் மீது கீழ்நோக்கி சுழற்றி பின்னர் நாசிகளின் பக்க பகுதிகளின் மூலம் அழுத்தம் நல்கி மேலேற்றி துவங்கிய பகுதியினை அடைதல் வேண்டும். மாற்று முறையினில் சுழற்றப்படும் இத்தருணத்தில் அநாகத சக்கரமே சீராய் இயங்குவாயாக என்று உருகி உரைக்க வேண்டும். இறுதியில் 7ஆம் முறை சுழற்றுகையில் நாசிகளின் பக்க பகுதிகளின் மூலம் கீழ்நோக்கி அழுத்தம் நல்கி பின் மத்திய பகுதியின் மூலம் துவக்க புள்ளியினை அடைந்திடல் வேண்டும். ஸ்ரீ சூரிய தேவரே போற்றி என்று உருகி உரைத்து நன்றி உரைக்கவும். 5. விஷுக்தி பயிற்சி. செவிகள். விஷுக்தி சக்கரம் என்பது செவிகளோடு தொடர்பு நிலையினை ஏற்றுள்ளது. எனில் 2 செவிகளின் துவாரங்களுக்கு அருகே உள்ள மடல் போன்ற பகுதியில் 2 கரங்களிலும் உள்ள முதல் விரலாகிய ஆள்காட்டி விரலின் நுனி பகுதியினை இருத்தி கீழ் நோக்கி அழுத்தம் நல்கி சுழற்றி பின் மெல்ல மெல்ல செவிகளின் பின்புறம் அதனை ஒட்டிய பகுதிகளில் அழுத்தத்தோடு சுழற்றி துவங்கிய நிலைக்கே பயணிக்க வேண்டும். இவ்விதம் 3 முறை சுற்றுகையில் அன்பான செவிகளே, உன்னதமான ஓசைகள் அடங்கிய நல்ல சொற்களையும் இசையினையும் மாத்திரமே செவிமடுப்பாயாக என்றே ஆழ்ந்து உரைக்க வேண்டும். மீண்டும் மேல் நோக்கி அழுத்தம் நல்கி சுழற்றிடல் வேண்டும். 3 முறையும் விஷுக்தி சக்கரமே சீராய் இயங்குவாயாக என்றே பிரார்த்திக்க வேண்டும். இறுதியில் 7ஆம் முறை மீண்டும் கீழ் நோக்கி முழுமையாக செவி பகுதிகளை சூழ்ந்து விரல்களை சுழற்றி ஆதி சிவனே போற்றி என்றே உருகி உரைத்து ஆழமாய் பிரார்த்திக்க வேண்டும். 6. ஆக்ஞை சக்கர பயிற்சி. விழிகள். ஆக்ஞை சக்கரம் என்பது விழிகளோடு தொடர்பு உடையது. எனில் எளிய பயிற்சியாக விழிகளை விரல் கொண்டு அழுத்தம் நல்கியே சுழற்ற வேண்டும். ஆள்காட்டி விரல் கொண்டு 2 புருவ மத்தியில் துவங்கி 2 விழிகளின் மேல் பகுதியில் துவங்கி இமைகளின் மீது விழிகளை ஒட்டிய நிலையில் அழுத்தம் நல்கி கீழ் நோக்கி பயணித்து முழுமையான சுழற்சியினை ஏற்க வேண்டும்.
வலது விழியினை சூழ்ந்து சுழற்றுவது என்பது வலதுபுறம் நோக்கியும் இடது விழி என்பது இடதுபுறம் நோக்கியும் அமைந்திருக்க வேண்டும். 3 முறை அழுத்தமாய் சுழற்றுகையில் நல்லவற்றை மாத்திரமே காண்பாயாக என்றே விழிகளுக்கு கட்டளையிட்டு உள்முகமாய் உருகி செயலாற்ற வேண்டும். பின்னர் விழிகளின் கீழ்ப்புறத்திலிருந்து மேல் நோக்கி 3 முறை அழுத்தம் நல்கி சுழற்ற வேண்டும். ஆக்ஞே சக்கரமே சீராய் இயங்குவாயாக என்றே உருகி பிரார்த்தித்து செயல் புரிவது நன்று. இறுதியில் 7ஆம் முறை மேலிருந்து கீழ்நோக்கி 1 முறை முழுமையாக அழுத்தம் நல்கி சுழற்றி ஸ்ரீ ஆதிசக்தியே போற்றி என்று மனதினில் உருகி உரைக்க வேண்டும். 7 சகஸ்ராரா சிரசு. இறுதியில் வலது கரத்தினை தீர்க்கமாய் மூடியே செயலாற்ற வேண்டும். பெருவிரலினை உள்ளிருத்தி மற்ற விரல்கள் கொண்டு தீர்க்கமாய் கரத்தினை மூடி பின்னர் விரல்களின் மத்தியில் உள்ள முட்டிப்பகுதி போன்ற எலும்புகளை கொண்டு சிரசினை கீற்றாக பிளவுறும் வண்ணம் அழுத்த வேண்டும். நெற்றி பகுதியின் உச்சியில் சிரசினை 2 கூறுகளாக பிளவுறச் செய்கின்ற வண்ணம் வலது கர விரல்களின் துணை கொண்டு செயல்புரிய வேண்டும். 4 விரல்களின் மூட்டு பகுதி கொண்டு சிரசின் நடு பகுதியில் ஒரு கோடு போன்று அழுத்தம் நல்க வேண்டும். 7 முறை இவ்விதம் சிரசின் பின் பகுதி வரை செயல் புரிந்திடுக. முதல் 3 முறை உயரிய பிரபஞ்ச பேராற்றல்களை மாத்திரமே ஈர்த்து அருள்வாயாக என்றும் பின்னர் 3 முறை சகஸ்ராரா சக்கரமே போற்றி என்றும் இறுதியில் 1 முறை ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி என்றுமே உரைத்து செயல் புரிந்திடுக. ஆழ்நிலை உணர்வுகளுடன் இயங்கினால் உத்தம பலன் கிட்டும். மேலும் பற்பல எளிய வழிமுறைகளை யாம் பயிற்சிகளாகவே அருளிடுவோம். விடியலில் விழித்தவுடன் இப்பயிற்சிகளை 1 முறையும் பின்னர் இரவினில் உறங்கிடும் முன்னர் 1 முறையும் இவ்விதமே செயலாற்றிட உடற்சக்கரங்களில் கழிவுகள் தேக்கம் அடையாது, வெளியேறிவிடும். நல்ல ஆற்றல்களும் ஈர்க்கப்படும். இத்தருணத்தில் முழுமையாய் பயின்றவர்களே உத்தம பலனை பூரணமாக அடைவார்கள். உணர்வுகளே உத்தமங்களை விளைவிக்கும். அன்பு நிறைந்த ஆசிகள்.